தாவேகா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உணவு நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஓரங்கட்டப்படுறாராம். ஏன்னா வந்து செங்கோட்டையன் கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற பேர்ல வந்து ஏதோ சிரிப்புலதனமா வந்து லூஸ் தனமா வந்து பேசுன்னு சொல்றாங்களாம். செங்கோட்டையன் கடுப்பாயிட்டேங்க இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா, சொல்றது மட்டும் செய் ஒபேதி ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காரு போலியா. அதெல்லாம் காண்டாயிட்டு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒதுக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தான். இருக்கிறதுலயே ஒன்னும் தெரியாத தற்கூறினா ஆதவ அர்ஜுனா தான். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறது, இதுதான் ஒரு வேலையே. அங்கேயும் போயிட்டு என்ன பண்றாரு, நாங்க தான் அப்பே சொன்னோமே இது மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. அதாவது புஷி ஆனந்தும் செங்கோட்டையன் தான் இப்ப ஈக்குவல் பொறுப்புல இருக்கிறாங்க. சோ வந்து அவங்கள வந்து இவங்க காலி பண்றதுக்காக, அதாவது உள்ள பூந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்மளும் பேசணும், நம்மளும் பெரிய ஆளுன்றத காட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிருக்கா போல. செங்கோட்டையன் வந்து மூஞ்சை காமிச்சு விட்டுதான் வந்து சொல்றாங்க. அதே போல வந்து 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை. அதாவது இப்பெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறது, முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி நிப்பாரு பாத்தீங்களா, இப்பெல்லாம் நிக்கிறதுலாம் இல்ல. தனியா ஓரம் பண்ணி நின்றுக்குன்னு ரொம்ப ஹைட்டா எட்டி பாத்துக்குன்னு இப்படிதான் வந்து சுத்திட்டு இருக்காரு. இது கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்துட்டு இருக்கீங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் இந்த ஆளை வந்து ஓரம் கட்டுற வரைக்கும் உங்க கட்சி உருப்படவே உருப்படாது.